திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆற்காடு சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ ஜே. இல. ஈஸ்வரப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இளைஞர்களின் ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 50 உடற்பயிற்சி கூடங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளன. இது இளைஞர்களை நல்ல வழியில் வழிநடத்தும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த புறவழிச்சாலை திட்டம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளது. இதனால் நகரத்தின் போக்குவரத்து நெரிசல் குறைந்து வணிக மற்றும் பயண வசதிகள் அதிகரித்துள்ளன. ஆற்காடு நகரத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக புதிய பேருந்து நிலையம் உருவாகியுள்ளது. 9 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த நிலையம் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு நவீன வசதிகளை வழங்குகிறது. அதே நேரத்தில் மனிதநேயத்தை முன்னிறுத்தும் வகையில் இலவச எரிவாயு தகன மேடை 1 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் ஆதரவாக உள்ளது. நகரின் நீண்ட நாள் பிரச்சினையாக இருந்த கால்வாய் சீரமைப்பு பணிகளும் 19 கோடி மதிப்பீட்டில் தற்போது வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. புதுப்பாடியான், 30 வெட்டியார் மற்றும் கிளை பஜார் கால்வாய்கள் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு மழைக்கால வெள்ள பிரச்சினைகளை குறைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆற்காடு நகரத்தின் மிகவும் பழுதடைந்த நிலையில் சரியான பராமரிப்பு இன்றி இருந்த மார்க்கெட் தற்பொழுது 2 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக புனரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளன. ஆற்காடு நகர பொதுமக்களின் குடிநீர் பிரச்சினையை போக்கும் வகையில் வேப்பூர் தலைமை நீரேற்றும் நிலையத்தில் புதிதாக பைப்லைன் அமைத்து, பாலம் அமைத்து, மேல்நீர் தேக்க தொட்டி அமைத்து தற்போது எந்த இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் ஆற்காடு நகரத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆற்காடு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 17 புதிய வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் திட்டத்தின் கீழ் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிடங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன. செய்யார் 4 வழி சாலையை 3 வழி சாலையாக அமைக்க நிதிகள் ஒதுக்கப்பட்டு தற்போது விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விளாப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போன 5 ஆண்டு எதிர்க்கட்சி சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரசவ அறை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டிடம் அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. விளாப்பாக்கம் பொதுமக்களின் குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கும் வகையில் 20 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்ருத் திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்றுள்ளன. விளாப்பாக்கம் பேரூராட்சியில் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளது. விளாப்பாக்கம் பேரூராட்சியில் நீர்நிலைகளை மேம்படுத்த பயன்பாட்டில் இல்லாத குளங்களையும் சேர்த்து குளங்களை 2 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளன. காவனூர் ஊராட்சி பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட ஆவணம் பெறப்பட்ட நிலையில் இடம் பற்றாக்குறை காரணமாக பொதுமக்களின் பங்களிப்புடன் ஒரு பெரிய தொகையை பங்களித்து நிலத்தை வாங்கி அரசிடம் ஒப்படைத்து 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை கட்டிடம் அமைக்கப்பட்டு தற்பொழுது பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ளன. கணியம்பாடி ஒன்றியம் கம்மாவான்பேட்டை பகுதி மலையின் மீது மொட்டைமலை முருகன் கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலுக்கு செல்ல வழியே இல்லாமல் இருந்த சூழலில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்துள்ளனர். தற்போது அந்த முருகர் கோவில் ஒரு சுற்றுலா தலமாகவே மாறியுள்ளன. ஆற்காடு சட்டமன்ற தொகுதி வாலாஜா ஆற்காடு வட்டம் திருமலைச்சேரி புதுப்பாடி கிராமங்கள் இடையே உள்ள பாலாறு அணைக்கட்டு தடுப்பணை 200.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டன. திமிரி ஒன்றியம் வெள்ளைக்குளம் கிராமம் அருகே தேவனாசி மலை மற்றும் வீரகட்டளை மலைகளுக்கு இடையே 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளன. களவை வட்டம் வாழைப்பந்தல் கிராமம் அருகே கமண்டல நாகநதி ஆற்றின் குறுக்கே 14 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளன. 5 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தென்னகர் மடுவின் குறுக்கே தோணிமேடு அருகே தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளன. 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆற்காடு பாலாறு அணைக்கட்டில் இருந்து பிரியும் கலவை வாய்க்கால் புனரமைக்கும் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன.